ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா கொடுத்த மரண அடியால் விழி பிதுங்கிக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்பதை போன்று செயல்பட்டு வரும் பாகிஸ்தானின் ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுடன் இணைந்து ராணுவத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் வகையில் அரசியல் சதியை அரங்கேற்றியிருக்கிறார். பாகிஸ்தானின் அதிகார சமநிலையை தலைகீழாக மாற்றக்கூடிய 27வது அரசியலமைப்பு திருத்தத்தை அவசரமாக நிறைவேற்றியதுதான் இதற்கெல்லாம் காரணம். புதிய சட்ட திருத்தம் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீருக்கு கூடுதல் அதிகாரத்தை அளிப்பதோடு வாழ்நாள் முழுவதும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத அளவுக்கு சட்ட பாதுகாப்பையும் கொடுக்கிறது. குறிப்பாக முப்படைகளை கட்டுப்படுத்துவதற்கும் கட்டளையிடுவதற்கும் அதிகாரம், அணு ஆயுதங்கள் மீதான அதிகாரம் போன்றவை அசீம் முனீர் பெறுகிறார். பாகிஸ்தான் போன்ற நிலையற்ற அரசியல் சூழலை கொண்ட நாட்டில் முழு அதிகாரமும் குறிப்பிட்ட நபருக்கு மாறுவதை சாதாரணமானதாக எடுத்துக்கொள்ள முடியாது. பாகிஸ்தான் ஆட்சி கவிழ்ப்புகளையும் ராணுவ சர்வாதிகாரிகளையும் கண்டிருந்தாலும் ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் நடத்தும் ஆட்சி கவிழ்ப்பு முறை என்பது பாகிஸ்தானின் வரலாற்றில் இதுவரை இல்லை. 27வது அரசியலமைப்பு திருத்தம் வெறும் சட்ட திருத்தம் மட்டுமல்ல, அசீம் முனீரை ராணுவ தளபதி என்ற நிலையிலிருந்து மன்னராக மாற்றுவதற்கு ஒப்பான சட்டமாகவே பார்க்கப்படுகிறது. இது அசீம் முனீருக்கு பாகிஸ்தானையே தாரை வார்த்து கொடுப்பதற்கு ஒப்பான திருத்தமாகவே கருதப்படுகிறது. நிலையற்ற அரசியல் சூழல் இல்லாத பாகிஸ்தானில் கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்த்தால் 27வது அரசியலமைப்பு திருத்தம் என்பது எந்த அளவுக்கு ஆபத்தானது, அபத்தமானது என்பது புரியும். பெரும்பாலான ஆட்சி கவிழ்ப்புகளைப் போல் அல்லாமல் இது ஒரு பொம்மை ஆட்சியை உருவாக்க வல்லது. 27வது அரசியலமைப்பு திருத்தம் ராணுவ மேலாதிக்கத்தை சட்டப்பூர்வமாக்குகிறது. ராணுவத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது. அணுசக்தி அதிகாரம் மட்டுமல்லாமல் நீதித்துறையை கூட ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீரின் கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல்கள் அயூப் கான், ஜியா-உல் ஹக் மற்றும் பர்வேஸ் முஷரப் ஆகியோர் ஜனநாயக ஆட்சியை கவிழ்த்து 3 முறை ராணுவ ஆட்சியை ஆட்சி கட்டிலில் அமர வைத்திருந்தனர். ஆனால் அசீம் முனீர் நடத்தும் 4வது சதி பாகிஸ்தானில் எந்த ஒரு ராணுவ தலைவராலும் செய்யப்படாதது, துணிச்சலானது என்றே வர்ணிக்கப்படுகிறது. முனீரின் சூழ்ச்சி நுட்பமானது மட்டுமல்ல, மிகவும் ஆபத்தானதும் கூட. பாகிஸ்தான் ராணுவம் சட்டப்பூர்வமாக பாகிஸ்தானை கைப்பற்றும். அரசியலமைப்பின் 243வது பிரிவை திருத்தும் இந்த மசோதா ராணுவத்தின் நடைமுறை ஆதிக்கத்தை முறைப்படுத்துகிறது. ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையிடமிருந்து கட்டுப்பாட்டை ஒரு புதிய பாதுகாப்பு படை தலைவருக்கு மாற்றுகிறது. கடந்த கால ராணுவ தளபதிகளை விட முனீருக்கு அதிகாரம் குவிந்திருக்கும் நிலையில் வரும் காலத்தில் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படலாம் என்றே உலக நாடுகள் கருதுகின்றன. முனீரின் வானளாவிய அதிகாரம் இந்தியாவுடன் ஆபத்தான சமச்சீரற்ற தன்மையை உருவாக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறினாலும் இந்தியா எதற்கும் தயாரான நிலையிலேயேதான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.